ஹலோ ஃபிஷ் லவர்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது நான் லெவல் 2 அப்கிரேட் பண்ண பிளான்டட் டேங்க். பட் நான் பண்ண போகிறது லெவல் 3. இதையும் கிளச்சிட்டு மொத்தமாக நான் வேறு மாதிரி மாற்ற போகிறேன், கொஞ்சம் ப்ரோவாக. அது எப்படின்னு பாருங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை யார் வேணாலும் பண்ண முடியும். இந்த டீட்டெயிலாக யாரும் சொல்லுவாங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. தண்ணியை இறக்குறதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா ட்ரிஃப்ட் வுட்டு, இந்த மூங்கி குச்சியெல்லாம் எடுத்துக்கிட்டேன். அப்போ தான் உள்ளே செத்து போன மீனி நான் கண்டுபிடிச்சேன். அப்புறம் தண்ணியை எடுத்துகிட்டு அதே தண்ணியில் ஃபிஷ்ஷையும் பிடிச்சி உள்ளே போட்டேன். இதை யூஸ் பண்ணி தான் வாட்டர் ஃபுல்லாக எடுத்தேன். அதுக்கப்புறம் டேங்க்கையும் தூக்கிட்டேன். அதுக்கப்புறம் இடம் இப்படி தான் இருக்குது. டேங்க்கில் கொஞ்சோண்டு தண்ணி வச்சுக்கோங்க, அப்போ தான் போட்டு கலக்கி மண்ணை ஃபில்ட்ரு பண்ண முடியும். இந்த மண்ணை தனியாக ஃபில்ட்ரு பண்ணி நான் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது ரொம்ப பெரிய ப்ராசஸ் ஆச்சு, கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். அப்புறம் குளத்தூர் போயிருந்தேன். பிளான்ட்டை இப்படி தான் செட் பண்ண போகிறோம் அப்புறம் முன்னாடியே கொஞ்சம் பிளான் பண்ணிவிட்டு சில பிளான்ஸ்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். அங்கெல்லாம் சும்மா தானே போட்டு வச்சுருக்காங்க, லைட்டு போட்டு. நம்ம இதுலேயும் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு நம்பி போட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். சில ஃப்ளோட்டிங் பிளான்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன். இப்படி செட் பண்ண பிறகு மேலே போட்டு வைப்போம் அப்படின்னு. இதெல்லாம் பண்ணி முடிக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால ஒரு சட்டியில் அந்த மண்ணை தூக்கி போட்டு அதே தண்ணியை போட்டு குச்சியெல்லாம் தூக்கி நட்டு வச்சு எல்லாத்துக்கும் லைட்டு வச்சுட்டேன். அப்புறம் எல்லாம் வாங்கிட்டு வந்த ஜாமாவையும் தூக்கி உள்ளே போட்டு ஃபிஷ்ஷஸ் குதிக்காமல் இருக்கிறதுக்கு மேலே க்ளோஸ் பண்ணி உள்ளே ஆக்சிஜனையும் போட்டு விட்டேன். நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா இது பண்ணி முடிக்கிறதுக்கே எனக்கு 1 மணி ஆயிடுச்சு. இது அடுத்த நாள் இந்த டேங்க்கில் என்னெல்லாம் செட் பண்ண போகிறோமோ அதுக்கு ட்ரிஃப்ட் வுட்டு, சாண்டு, ராக்கு எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். இந்த டேங்க்கு சைஸுக்கே ஒரு ஸ்டாண்டு செஞ்சு வாங்கிட்டு வந்துட்டேன். அப்புறம் இது பேஸ் சாயில்னு சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பிளான்ட் டேங்க் செட் பண்ணுறோன்னா அதுக்கு முன்னாடி கீழே பேஸ் சாயில் வைக்கணும். அப்போ தான் அந்த சாயில் வந்து கலையாது. பிளான்ட்டு வச்சோம் அப்படின்னா நல்லா ரூட்டு பிடிக்கும். இது மறக்காமல் வாங்கிட்டு வந்துக்கோங்க. ஒரு பிளான்டட் டேங்க் செட் பண்ண போகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியமானது விஷுவலைசேஷன். நீங்கள் எப்படியெல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை விஷுவலைஸ் பண்ணியே ஆகணும். கண்டிப்பாக இந்த மாதிரி செட் பண்ணுவோம், இந்த மாதிரி ஃபிஷ்ஷஸ் போட போகிறோம், இந்த மாதிரி பிளான்ட் போட போகிறோம், ட்ரிஃப்ட் வுட் செட்டப்பா இல்லை வெறும் ராக் செட்டப்பா இல்லை வெறும் பிளான்ட்டில் என்ன மாதிரி பிளான்ட்டு, ஸ்டெம் பிளான்ட்டா இல்லை வந்து கார்பெட் கிராஸாக, இந்த மாதிரிலாம் பார்த்து அதுக்கான சாயிலும் நீங்கள் வாங்கிக்கணும். அமேசான் சாயில் 3 kg வாங்கியிருந்தேன் டேங்க்கை பொறுத்து. அதை வச்சு நான் கொஞ்சம் செட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுக்கப்புறம் பிளாட்டினம் சாயில் 1 kg, இதை மேலே போகிறதுக்காக. அப்போ தான் பிளான்ட்டோட எடுக்கலாம் போய் உட்காந்து சின்ன சின்னதாக இருக்கும், அதுக்காக. அடுத்து வந்து சீடு. நான் சீடு போட்டு தான் வந்து இந்த டேங்கை செட் பண்ண போகிறேங்க. ஆமாம், இது நல்லா முளைச்சி வந்த பிறகு இதில் வந்து ஸ்டெம்மு பிளான்ட்டை வந்து சொருவி வைக்கலான்னு ஒரு பிளானு. அதுக்காக தான் இந்த 3.5 இன்ச்சிட்ட சாண்டு போட்டு நான் வந்து ஏற்றி வச்சுருக்கேன். ஓகேவா? அப்போ தான் வந்து அதில் போய் நிற்கும் குத்தி வச்சோம் அப்படின்னா. இல்லைனா விழுந்துடும், இல்லைனா மிதந்துட்டு மேலே வந்துடும். அடுத்து இது மாதிரி ஃபுல்லாக போட்டு தூவி கொட்ட வேண்டியதான் சீடை. இது பாருங்கள், ஃபுல்லாக கேப்பே விடாமல் கொட்டி வச்சுருக்கேன். தண்ணி அப்பப்போ அடிச்சுக்கிட்டே இருக்கணும். அதிகபட்சம் 1 day கேப் விடலாம் நீங்கள். அதுவும் நீங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கிறத பொறுத்து. இதுவே நான் பண்ணியிருக்க மாதிரி ஐலாண்டு செட்டப் பண்ணாமல் ஃப்ளாட்டாக சாயில் போட்டு நீங்கள் இது மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னா பொறுமையாக தண்ணியே ஊற்றிடலாம். பட் வழியே இருக்கக்கூடாது, சாயிலுக்கு கீழே தான் இருக்கணும். அதுவே மாய்ச்சராகி வந்துக்கும். ஓகே, அதுக்கப்புறம் இது மாதிரி ஒரு ரேப்பிங் ஷீட்டு, பாலித்தீன் ஷீட் இது மாதிரி வாங்கி மேலே ஃபுல்லாக எடுத்து ஒட்டணும். ப்ளஸ் இது மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டில் வாங்கிக்கோங்க, 50 ரூபா தான். அப்போ இன்னும் ஈஸியாக இருக்கும். உள்ளுக்குள்ளே விட்டு ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு ப்ரெஷர் இருக்காது. பெருசாக வாங்கி அடிச்சிங்கன்னா களைஞ்சிரும் எல்லாமே. ஸோ ட்ரை ஆக விடாமல் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் மேலே வந்து பாலித்தீன் போட்டுட்டு ஓட்டையாக போட்டுருங்க, ஏர் போகிறதுக்காக. அப்புறம் இதையே நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்ப்ரே பண்ணிவிட்டு திரும்பி மூடிக்கலாம். மூடும்போது ஒட்டணும். அதுக்கு நீங்கள் டேங்க்கு வெளியே ஸ்ப்ரே பண்ணிவிட்டு எடுத்து திரும்பி பாலித்தீனை வச்சிங்கன்னா ஒட்டிக்கும். ஸோ பிரச்சனை இல்லை. அப்புறம் நம்ம பிகினர் அப்படிங்கிறனால டேங்குக்கு தந்தாப்புல ஒரு லைட் வாங்கிக்கிறீங்க. பிளான்ட் டேங்குக்கான கரெக்டான லைட்டை வாங்கிக்கிறீங்க. போட்டுட்டு ஆன் பண்ணி விட்றீங்க. போட்டுக்கிட்டேலாம் இருக்கக்கூடாது. இது என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகபட்சம் ஒரு 6 hours ஓடலாம் கண்டினியூஸாக. இல்லைனா 1 hourன்னு விட்டு ஓடணும். இல்லை 2 hours ஒன்ஸ்னு விட்டு ஓடணும். அது மாதிரி நீங்கள் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா 4 hours கூட பண்ணலாம். ரொம்ப போட்டிங்க அப்படின்னா கருகி போயிடும், எதுவுமே முளைக்காது. வளர்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். சரியா? பட் நான் என்ன பண்ணேன் அப்படின்னா நைட்டு போட்டுட்டு காலைல போய் ஆஃப் பண்ணுவேன். அவ்வளோ நேரம் ஓட விடுவேன், சீக்கிரம் ரிசல்ட் வரணும் அப்படிங்கிறதுக்காக. அந்தளவுக்கு ஒன்றும் ஆகலை, நல்லா வந்த மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஆனால் வளர்ந்த பிறகு நான் சொன்ன மாதிரி தான் நீங்கள் வந்து போட்டு ஆஃப் பண்ணணும் லைட்டை. ஓகேவா? நான் வாங்கியிருக்கிறது 3 மோடு. இது மாதிரி நீங்கள் பார்த்து வாங்கிக்கோங்க. பிளான்ட் டேங்குக்கும் ஃபிஷ்ஷுக்கும் அது கரெக்டாக இருக்கும். வெறும் ஒயிட் மட்டும் வாங்கினீங்கன்னா ஒன்றும் பெருசாக டல்லாக தான் இருக்கும். ரொம்ப சில க்ரீனு ரெட்டுங்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்குன்னு? இதை பார்க்கவும் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சுங்க எனக்கு. இது 2 week ரிசல்ட் இது. சரியா? அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் டக்குன்னு இந்த ரிசல்ட் வந்துடாது.
பட் எனக்கு வந்துருச்சு. எல்லாருமே சீடு வாங்கும் போதெல்லாம் வராதுங்க, இதெல்லாம் செட் ஆகாதுங்க, இது எப்படிங்க வரும் அப்படி இப்படின்னு தான் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. கூடிய நான் போட்டு செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்துட்டேன். வர வச்சுட்டோம்ல, சூப்பராக வந்துச்சுங்க. அங்கங்கே ஃபங்கஸ் பிடிக்கும், இது மாதிரிலாம் ஆகும். பட் நீங்கள் பயப்படக்கூடாது. ஃபங்கஸ் பிடிச்சிச்சின்னா உடனே தண்ணி எடுத்து அடித்து க்ளீன் பண்ணணும். இப்படி தான் பண்ணணும், ஓகேவா? விட்டுறாதீங்க. இது பார்த்தீங்களா, அடுத்த ஒரு வாரம் கழிச்சு இது எப்படி சூப்பராக இருக்கா? இப்பயும் ஃபங்கஸ்லாம் பயங்கரமாக பிடிக்கும். அதுக்கும் நீங்கள் வந்து பயப்படக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. தண்ணி அடித்து நீங்கள் கிளியர் பண்ணிக்கிட்டே இருக்கணும். விட்டுட்டீங்க அப்படின்னா மொத்தமாக காலியாயிரும். பூச்சிலாம் பிடிக்கும், தண்ணி அடித்து வரட்டி விடணும், விட்டுறாதீங்க. அப்புறம் சீடு மேட்டர் இருக்குது, ஓகேவா? அதுவும் நீங்கள் பார்த்து தான் வாங்கணும். ஏகப்பட்ட சீடு வெரைட்டிஸ் இருக்குது, அதுவுமே நீங்கள் ரொம்ப பார்த்து தான் வாங்கணும். நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா, இருக்கிறதுலே சின்னதாக ஒன்று இருக்கும், அதை வாங்கி போட்டிருக்கேன். இந்த சீடு எப்படி முளைக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா யாருக்குமே தெரியாது. என்னமோ வருது என்னமோ வருங்க அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லை ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அதை நம்பாதீங்க. கடுகு மாதிரி சைஸில் ஒன்று இருக்கும், அது வாங்க வேணாம், ரொம்ப பெருசாக இருக்கும். இருக்கிறதுலே சின்னதாக பொடியாக ஒன்று இருக்கும், அதை வாங்கி போட்டுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா, தண்ணி ஊற்றியாச்சு, ராக் வச்சாச்சு, ஃபில்ட்ரேஷன் செட்டப்பும் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் நான் என்ன பண்ணியிருக்கேன், என்ன பண்ண போகிறேன் அப்படிங்கிறது அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஏதாவது டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள்.